அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக யோகம் எப்பொழுது செயல்படும்? உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கு, அந்த யோகம் ஜாதகத்தின் அடிப்படையில் எப்போ செயல்படும்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஏன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்யறேன்னா, நிறைய ஜாதகத்தை பார்த்ததுமே கிட்டத்தட்ட ஒரு மனிதனாக பிறக்கும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு யோகமாவது ஜாதகத்தை இருக்கு. ஆனால் அந்த யோகம் செயல்படுறது இல்லை அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு. அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாத சூழல் இருக்கு. அப்போ ஒரு ஜாதகர் எப்பொழுது யோகத்தை அனுபவிப்பார், யோகம் எத்தனை அளவு பலனை கொடுக்கும், அதை இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தலாம். பொதுவா யோகம் என்பது மிக எளிதில் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான். கிரகங்கள் இணைவை நாம் யோகம்னு சொல்றோம். அந்த கிரகங்கள் இணைவு ஒளி பொருந்திய நிலையில் இருந்தால் அந்த யோகம் சுபயோகங்கள், இருள் பொருந்திய நிலையில இருந்தால் அந்த யோகம் அபயோகங்கள். அதாவது இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, சுப கிரகங்களால் அதிகமாக நிகழக்கூடிய யோகங்கள் நல்ல யோகங்களாகவும், இருள் கிரகங்களால் நிகழக்கூடிய யோகங்கள் ஓரளவுக்கு தடை கொடுக்கக்கூடிய யோகங்களாகவும் இருக்கு. அதிலும் குறிப்பாக பணத்தை குடிக்கக்கூடிய பணபரஸ்தான யோகங்கள் ஒரு தனவானாக மாற்றுகிறது. அதிலும் இருள் கிரகங்கள் பங்கு பெறும் பொழுது தனத்தை மறைமுகமாகவும், ஒளி கிரகங்கள் பங்கு பெறும் பொழுது தனத்தை நேராகவும் ஜாதகர் பணம் பண்றார். யோகம்னா ஒரு கிரகங்களை இணையர் தான் யோகம். அதுல குறிப்பாக ரொம்ப முக்கியமான யோகம் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். திருவோணாதிபதிகள் கொடுக்கக்கூடிய யோகங்கள் ரொம்ப முக்கியமான யோகமா பார்க்கிறோம். அதுபோல மறைவு பாவாதிபதிகளான 6, 8, 12 அதிபதிகள் கொடுக்கக்கூடிய விபரீத ராஜயோகங்களை பத்தி பார்க்கிறோம். அதோட மட்டும் இல்லாம 5, 8ஆம் அதிபதிகள் இணைந்து அல்லது 2, 4, 11ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ளே பரிமாறிக்கொண்டு தனயோகங்களை பார்க்கிறோம். அப்போ ஒரு குருவோடு பார்வை பெற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோகம், ராகுவோடு இணைந்தால் குரு சண்டால யோகமாகவும், சந்திரனோடு இணைந்தால் கஜகேசரி யோகமாகவும், செவ்வாயோடு இணைந்தால் குருமங்கல யோகமாகவும் பார்க்கிறோம். அப்போ கிரகங்கள் இணைஞ்சாலே அல்லது பார்வை பெற்றாலே இத்தனை யோகங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அத்தனை யோக பலனும் ஜாதகருக்கு நடக்குமா? உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு ஜாதகருக்கு அதிக பொருளை தரக்கூடிய தனயோகம் இருக்கு. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிறுதனமும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அசையாதனத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் இணைஞ்சிருக்கு. 2, 4ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜாதகரை பார்த்தா சொந்தமா வீடே இல்லை, வாடகைக்கு வீடு பண்றார். குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தையும் அவர் பண்றதில்லை. எப்பொழுது பண்ண முடியும், எப்பொழுது கிடைக்கும், அதை தான் இந்த வீடியோ தெளிவுபடுத்த போகிறது. வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையில இன்றைய தினம் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழலுதோ மீண்டும் அந்த இடத்த சுழன்று வரப்போறதில்லை. அதனால அறிவியல் பாலும் ஒருவரை போல இன்னொருவருக்கு வாழ்க்கை அமையாது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை இன்னொருவரிடம் ஒப்பிட வேண்டாம். அதுபோல யோக மகா திசையிலே பயணப்படுபவர்கள் சமூகத்திலே பெரும் முயற்சி வகுக்கலன்னா கூட பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைச்சிடும். அவயோக மகா திசையிலே பயணப்படுபவர்கள் பெருமுயற்சி பெருமுயகம் மேற்கொண்டாலும் கூட தோல்விகள் தான் இருக்கும். ஒரே இடத்தில் தங்கி இருக்கக்கூடிய சூழலும் வளர்ச்சி இல்லாத நிலையே இருக்கும். அப்போ ஒரு மனிதன் தனது ஆன்மாவை நித்தியம் பண்ணிக்கணும்னா யோக மகாத செயலே பயணப்படுறீங்கன்னா சக மனிதரிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாம பழகணும். அவயோக மகாத செயலே பயணப்படுறீங்கன்னா அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். ஆன்மா நித்தியம் பண்றது மூலயமா கர்ம வினையிலிருந்து விடுபடலாம். வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். அப்ப யோகம் எப்பொழுது செயல்படும்? உங்களுடைய ஜாதகங்கள்ல எந்த யோகம் சொல்லப்பட்டிருந்தாலும், ஏன்னா நம்மளே பொதுவெளிகள்ல நிறைய யோகங்களை கொடுத்துருக்கிறோம். யோகம் இருக்கு, தர்ம கர்மாதிபதி யோகமே இருக்கட்டும். அந்த யோகம் செயல்பாட்டுக்கு வரணும்னா தசை நடக்கணும். உதாரணத்திற்கு குருவால் ஒரு யோகம் நடக்கணும்னு இருக்கு. குரு பகவான் தான் தசையில தான் யோகத்தை கொடுக்க கடமை பெற்றிருக்கு. ஆனால் நீங்க பிறந்தது பூச நட்சத்திரமோ அனுச நட்சத்திரமோ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே பிறந்திருக்கிறீங்க. சனி மகாதிசை பிறக்கும்போது நீங்க குருதசையை அனுபவிக்கவே போறதில்லை. அதாவது இறுதி காலகட்டங்கள்ல உயிரோடு இருப்பவர்கள் கர்ம வினையின் அடிப்படையில் அனுபவிப்பீங்க. அப்ப அந்த யோகம் செயல்படுவானா? கண்டிப்பா செயல்படாது. அந்த யோகம் உங்க கையில இருக்கும், ஆனால் செயல்படாது. தசைநாதன் செயல்பாட்டிற்கு வந்தாதான் யோகம் செயல்படும். தசைநாதனான அந்த யோகாதிபதியினுடைய தசை நடந்தா மட்டும்தான் ஜாதகரால் அதை அனுபவிக்க முடியும். இன்னொரு விஷயம், அந்த யோகம் எவ்வளவு பெரியது. ஏன்னா சாதாரணமாக ஒரு கடைநிலையிலே ஊழியம் பண்றவர்களுக்கும் அதே யோகம் இருக்கும். உயர்நிலையிலே லக்ஸரியஸ் லைஃபை வாழக்கூடியவர்களுக்கு அதே யோகம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2 குழந்தைகளுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கன்சிடர் பண்ணி, ஒரு நபர் மிகவும் பின்தங்கிய பொருளாதார நிலையை கொண்டவர், ஒரு நபர் மிகப்பெரிய கம்பெனிகளை நடத்தக்கூடிய ஒரு நபர். இருவருக்குமான குழந்தைகளுக்குமே தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது. இருவருக்குமான தர்ம கர்மாதிபதி யோகத்தை நாம் எப்படி வரையறுக்க முடியும்? யோகங்களே முதன்மையான யோகமா தர்ம கர்மாதியை சொல்றோம்.
பெரும் கோணமும் பெரும் கேந்திரமும் இணையும் நிகழ்வு. அப்படிப்பட்ட நிகழ்வு ஒரு பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய தர்மகர்மாதிபதி யோகம் எப்படி இருக்கும் என்றால் ஸ்தான பலம் என்ற கோட்பாட்டின் கீழ் குறைந்த நில ஸ்தான பலத்தோடு இருக்கும். அதுபோல லக்ஸூரியஸ் அல்லது பெரிய கோடீஸ்வரனுடைய மகனுடைய தர்மகர்மாதிபதி யோகமானது ஸ்தான பலம் பெற்ற நிலையிலே இருக்கும். இதைதான் நம்ம பூர்வீக கர்மான்றோம். அப்போ ஒரு ஜாதகத்துல யோகம் செயல்பாடு ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் அந்த யோகம் ஸ்தான பலத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். யோகம் பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற நிலையோ, நீசபங்க யோகம் பெற்ற நிலையோ, பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்பலம், நட்பு பெற்ற நிலையில ஸ்தான பலத்தை பெற்றிருந்தால் மட்டுமே அந்த யோகம் பெருசா வேலை செய்யும். அதிர்ஷ்டம்ன்றது 5 ரூபா கிஃப்டா கிடைச்சாலும் அதிர்ஷ்டம் தான், 5000 கோடி கிடைச்சாலும் அதிர்ஷ்டம் தான். அந்த அதிர்ஷ்டம் எத்தகையதுன்றது ஸ்தான பலம் உறுதிப்படுத்தும். அப்போ ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோடும் இருக்க செய்யணும், அந்த கிரகத்தோட திசையும் வரணும். அப்பொழுதுதான் உங்களுடைய ஜாதகத்துல யோகங்கள் வேலை செய்யும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது வேறு எதுவும் சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.